டாக்டர்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போனால் உங்கள் தாத்தாவுக்கு இதுக்கு முன்னாடி பிபி இருந்ததா, உங்கள் அப்பாவுக்கு இருந்ததா, இதெல்லாம் கேட்குறாங்க. நாம் நம்ம தாத்தாவை முன்னோர்களை நினச்சி பார்க்கலன்னாலும் டாக்டர் நினச்சி பார்க்குறாரு. ஏன்னா ஒரு நோய் அப்படின்னா அதனுடைய மூலம் எது, முன்னோர்களுக்கு இருந்திருக்கா, வழி வழியாக இது வருதா, இல்லை திடீர்னு வந்திருக்கா, அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்பட்ட விஷயமாக இருக்குதுங்க. அப்படிப்பட்ட முன்னோர்கள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த முன்னோர்களை வணங்கக்கூடிய காலம் வந்தாச்சுங்க. மகாலயபட்சம் வந்தாச்சுங்க. அதாவது இன்னையிலேருந்தே மகாலயபட்சம்தான். இன்னையிலேருந்தே மகாலயபட்சம் தொடங்கியாச்சு. அதாவது செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதியாக இன்றைய தினத்திலிருந்து செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் மகாலயபட்சம் இருக்குங்க. மகாலயம் அப்படின்னாலே கூட்டம் கூட்டமாக நம்முடைய முன்னோர்களெல்லாம் நம்மை பார்த்துவிட்டு செல்லக்கூடிய காலம் மகாலயபட்ச காலம். ஆவணி மாத பௌர்ணமி நேற்று முடிஞ்சது. அந்த ஆவணி மாத பௌர்ணமி முடிந்த மறுநாள் ஆகிய இன்றைய தினத்திலிருந்து புரட்டாசி மாத அமாவாசை வரை உள்ள காலகட்டம், அந்த 2 வார காலகட்டம் தான் மகாலயபட்ச காலகட்டம் அப்படின்னு சொல்கிறதுங்க. இந்த முன்னோர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நாம் மறக்காமல் திதி கொடுக்கறது, அவங்கள நினச்சி தான தர்மங்கள் செய்கிறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷங்க. பிதிர்தோஷத்துக்கு எந்த கோயிலுக்கு போகலாம், எங்கே போனால் பிதிர்தோஷம் நீங்கும், வேறு ஏதாவது ஹோமம் பண்ணணுமா அப்படின்னு சிலர்லாம் கோவில் கோவிலாக தேடின்னு இருப்பாங்க. ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம், வருஷா வருஷம் வரக்கூடிய இந்த மகாலயபட்ச காலகட்டமாகிய இந்த 2 வாரம் முழுக்க நாம் முன்னோர்களை நினச்சி வழிபட்டோம்னா ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் அந்த தோஷத்தை நம்முடைய முன்னோர்கள் எடுத்துக்கிட்டு நமக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுப்பாங்கங்க. இந்த மகாலய காலகட்டத்தில் நாம் முன்னோர்களை நினச்சி வழிபடணும். தான தர்மங்கள் நிறைய செய்யணுங்க. இதில் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் எல்லாம் 10 மடங்கு 15 மடங்காக நமக்கு கூடுதல் பலன்களை அள்ளி கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் நம்முடைய முன்னோர்கள் பார்க்குறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நாம் பிறரை மகிழ்விக்கிறத பார்த்து அவங்க சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, நம்ம வாரிசுகள், நம்முடைய இவங்கெல்லாம் வம்சா வழிகள்லாம் நல்லா இருக்காங்க, நல்ல விதமாக நல்ல மனசோடு இருக்காங்க, எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க அப்படின்னு நினச்சி நமக்கு நல்லதையும் ஆசீர்வாதத்தையும் அவங்க கொடுத்துட்டு போவாங்க. முக்கியமாக இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய மகாபரணி நாள், ஏன்னா மாதம் பரணி வருது, ஆனால் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய பரணி மகாபரணி. அது என்றைக்கு வருது? செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி வருது. அன்னைக்கு தான தர்மங்கள் செய்யணும். அதே மாதிரி இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய அஷ்டமிக்கு பேர் மத்தியாஷ்டமி அப்படின்னு பேர். அந்த மத்வாஷ்டமி அன்னைக்கு தான தர்மம் செய்யணும். அது என்றைக்கு வருது? செப்டம்பர் 14ஆம் தேதி வருது. அதே மாதிரி இந்த மகாலயபட்சத்தில் வரக்கூடிய திரையோதசி இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பேர் கஜச்சாயை அப்படின்னு சொல்லப்படுது. அது செப்டம்பர் 19ஆம் தேதி வருது. இந்த 3 நாள் மறக்காமல் நாம் தான தர்மம் செய்தோம்னா 12 மாதங்கள் தொடர்ந்து தான தர்மம் செய்தால் கிடைக்கக்கூடிய முழு நன்மைகளும் பலன்களும் யோகங்களும் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. அதே மாதிரி முன்னோர்கள் நம்மை பார்க்க வர்றதுனால வீட்டை தூய்மையாக வைத்துக்கொள்வது நல்லது. சண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டுலாம் இந்த 2 வாரத்துக்கெல்லாம் யாரும் இருக்கக்கூடாது. எப்பயுமே அது மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 2 வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வீணான பொழுதுபோக்கு அம்சங்களெல்லாம் குறைச்சிக்கிறது நல்லது. குறிப்பாக சைவ உணவுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 2 வாரத்துக்கு புனித நதிகளில் நீராடலாம். ராமேஸ்வரம் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகள், அதாவது புனித கடற்கரை பகுதிகள், அங்கே நம்ம நீராடலாம். இதெல்லாம் நமக்கு புண்ணியத்தையும் எல்லாமே சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு அன்னமிடுதல், பசுவுக்கு புல் பழங்கள் கொடுக்கறது, மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆடை அணிகள் கொடுக்கறது, குடை, அதுக்கடுத்து காலணி கொடுக்கறது, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய ஒரு யோகத்தை நமக்கு உண்டு பண்ணி தருங்க. ஸ்ரீமன் நாராயணனே இந்த மாதிரி இந்த மகாலயபட்சத்தில் தபம் இருந்தார், பிதர்களுக்கான தர்ப்பணம் செய்தார், பூஜை செய்தார்னு ராமாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் அவர் செய்திருக்கிறார். அதனால் பகவான்
பகவானே மகாலயபட்ச காலத்தில் தான தர்மங்கள் பிதிர் பூஜைகள்லாம் செய்ததுனால நாமும் செய்வோம். ஜாதக கிரக தோஷங்கள் எல்லாமே விலகி சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, சோமவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகங்களையும் அள்ளித்தரும் மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.